Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் இருமொழிக் கொள்கை, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட 17 தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. கட்சிக்கான தீர்மானமாக தலைவருக்கே முழு அதிகாரம், கொள்கை தலைவர்களின் வழியில் பயணிப்போம், புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துகள், மறைந்த நிர்வாகிகளுக்கு இரங்கல் ஆகியவை நிறைவேற்றப்பட்டன. அதுபோக மத்திய அரசுக்கு வலியுறுத்தும் விதமாக வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும், மீனவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது, பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடாது, இருமொழிக் கொள்கைகளில் உறுதி, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு, மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் தேவை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமாக திமுக அரசு மன்னிப்பு கோர வேண்டும், டாஸ்மாக் ஊழல் முறைகேட்டில் உரிய விசாரணை தேவை, சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும், இலங்கை தமிழர் விவகாரத்தில் பொது வாக்கெடுப்பு தேவை, ECR பகுதியில் அமைக்கப்பட்ட உள்ள பன்னாட்டு அரங்கிற்கு பெரியார் பெயர் சூட்ட வேண்டும் என மாநில அரசை வலியுறுத்தும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. மகளிருக்கு பாதுகாப்பற்ற ஆட்சியை நடத்தி வரும் திமுகவுக்கு சகோதரிகளே முடிவு கட்டுவார்கள் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பாசிச ஆட்சியை பாஜக நடத்துகிறது என கூறி தமிழகத்தில் பாசிச ஆட்சியை திமுக நடத்தி வருவதாகவும் அவர் விமர்சித்தார். பேர மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. ஒன்றியத்துல பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. திமுக அதன் கூட்டணி கட்சிகள் மீது அடக்குமுறையை கையாண்டு வருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சாடியுள்ளார். அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் பாஜகவும் திமுகவும் ஒன்றுதான் என்று விமர்சித்தார். நான் ஏன் பிஜேபியும் டிஎம்கே ஒன்னு சொல்றேன்னா, இது கூட்டணி கட்சிகளுக்கு புரியணும். அதை நான் தரவுகளோட பதிவு பண்றேன். 2014 ஜெயலலிதா மேடம் இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு. ஆனா மேடம் ஜெயலலிதா செட் பண்ணாங்க, மோதியா லேடியா தேர்ந்தெடுத்த தலைவி, தமிழகத்தினுடைய தலைவி. அதோடைய நெரேட்டிவ் தான் 19 திமுக கையில் எடுத்தாங்க. மதவாதத்திற்கு எதிரான அரசியல் அதை கையில் எடுத்தாங்க. கடுமையான ஒரு பிரச்சார மூலம் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியப்ப திமுக ஒன்று சொன்னாங்க, திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளர், அவர்தான் எதிர்காலத்தில் இந்தியாவை வழிநடத்த முடியும். திமுக அதற்கு ஒரு மனதாக குரல் கொடுக்கிறோம். வெஸ்ட் பெங்காலையும் போய் சொன்னார். 2021 அப்புறம் அமைதியாயிட்டாங்க. அதாவது இங்கிருந்து கத்திட்டு இருப்பாங்க, நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், மதவாதத்தை எதிர்க்கிறோம், மோடி எதிர்க்கிறோம். ஏன்? ஓட் பேங்காக. இப்படி எதிர்த்தா
முஸ்லிம் தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும் தலித் தோழர்களும் ஓட்டு போட்டுருவாங்க. இங்கதான் ஒரு பொய் இருக்கு நான் சொல்றேன். நீங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ண, அந்த நரேட்டிவ் நான் உடைக்கிறேன். ஏன் உடைக்கிறோம் அப்படின்னா 21க்கு அப்புறம் தமிழகத்தில் விசிகே ஒரு இந்தியா அலைன்ஸ் மீட்டிங் திருச்சி நடத்தினாங்க, வெல்லும் ஜனநாயகம்னு. ஏன் திமுக தலைமையில இந்தியாவோட அலைன்ஸ் மீட்டிங் தைரியமா பிஜேபிக்கு எதிராக நீங்க நடத்தல? பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளரா நீங்க சொல்லல? இதற்கும் பதில் இருக்காது. மக்களுடைய அன்றாட பிரச்சனையை இழந்திருக்கக்கூடிய கட்சிகள் தன்னுடைய இருப்பிடத்தை இழக்கும் பொழுது இங்கு பிஜேபி வளரக்கூடிய சூழ்நிலையை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். திரு வைகோ அவர்களை எப்படி காலி பண்ணாங்க தெரியுமா? 6 தொகுதி கொடுத்துட்டு டிஎம்கே சிம்பிள் நிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு வைகோ அவர்களுக்கு சட்டசபையில மெம்பர்ஸே கிடையாது. கடைசியில் அவருடைய மகன் ஒரு அமைச்சர் முன்னாடி கண் கலங்கி அழுகுறார், நான் சொந்த சிம்பிள் தான் நிப்பேன் அப்படின்னு. இதுதான் உங்களுடைய கூட்டணியுடைய அடக்குமுறை, இதுதான் சர்வாதிகாரம், இதுதான் நாசிசம், இதுதான் ஹிட்லர். எப்படி நான் காங்கிரஸ் பார்த்து கேட்டனோ, ஏன் 2024 ராகுல் காந்தி அவர்களை பிரதம மந்திரியாக நீங்கள் முன்னிலைப்படுத்தவில்லை? தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் இதை யோசிக்க வேண்டும். மேல இருக்கிற 1-2 பேரை செட் பண்ணிட்டு அதுவல்ல காங்கிரஸ். தமிழக காங்கிரஸ் தொண்டர்களுடைய உணர்வு காமராஜ் ஆட்சியை உருவாக்க வேண்டும். இதை ஏன் செய்யவில்லை? காங்கிரஸ் தொண்டர்கள் இதை கேள்வி கேட்க வேண்டும். அதற்கப்புறம் நம்ம சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன ஒரு அடக்குமுறை. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், அண்ணா சவுந்தரராஜன் அரெஸ்ட் பண்றாங்க. யாரு? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தோழரை அரெஸ்ட் பண்றாங்க. டாஸ்மார்க்ல பூட்டு போடும்போது எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனா கேட்கறது இல்லை. அதுதான் சிபிஐ தோழர்களிடம் நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் தோழர்களிடம் கேட்கிறேன், ஏன் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீர்கள்? எதற்காக கேட்டா பிஜேபி வந்துடும். பிஜேபியை மக்கள் தொடை தெரிந்து விட்டார்கள். அதை நாம் நம்புவோம், அதை நாம் நம்புவோம். மக்களுக்கான உண்மையான அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை உருவாக்குவோம். நாங்க ஏன் உங்களை விமர்சிக்க மாட்டேங்கிறோம்னா, நீங்க 40 வருஷமா மக்களுக்காக போராடி போராடி தியாகம் பண்ண தலைவர்கள் நாங்க வந்து உங்களுக்காக பேசிட்டு இருக்கோம். எங்களுடைய எதிர்ப்பு ஊழல்வாதிகளுக்காக. இதுக்காக கூட்டணிக்காக அர்ஜுன் பேசுறாரு. நோ, பிஜேபி உள்ள விடாம இருக்கணும்னா விசிகே இருக்கணும், கம்யூனிஸ்ட் இருக்கணும், காங்கிரஸ் இருக்கணும். கொள்கை அடிப்படையில் தேர்தல் அரசியல் கூட்டணி இதெல்லாம் தூக்கி போடுங்க. முதல்ல மக்களுடைய பிரச்சனையை பத்தி மெதுவா பேசிட்டே இருப்போம். தேர்தல் அரசியல 2 மாசத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அந்த பிரச்சனையை பேசக்கூடிய தலைவரையும் மக்களையும் தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு பலருக்கு தண்ணி காட்டியது என்பதை நினைவில் வைத்து தமிழ்நாட்டை கொஞ்சம் கவனமுடன் கையாளுங்கள் என பிரதமர் மோடிக்கு அறிவுறுத்துவது போல் பேசினார் தவேக தலைவர் விஜய். ஊழல் செய்யும் திமுகவுக்கு மறைமுகமாக உதவிடும் பாஜகவுக்கு தமிழ்நாடு தமிழர்களா மட்டும் ஏன் அலர்ஜி என்றும் அவர் கேட்டார். ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி, இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். தங்களுக்கு அறிவுரை கூறும் முன்பு நாட்டிலிருந்து மதவாத சக்திகளை வெளியேற்ற தாவேக முன்னெடுப்புகளை மேற்கொள்ளுமா என காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியோடு கிராமங்களில
கிராம கமிட்டி அமைக்க வேண்டும். கிராமந்தோறும் தலைவர்கள், த லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் இல்லாத கிராமம் இல்லை, காங்கிரஸ் இல்லாத வீடுகள் இல்லை என்ற அடிப்படையில் நாங்கள் கொண்டு போகிறோம். முதலில் எங்களுக்கு அறிவுரை அல்லது ஆலோசனை நல்லதாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் முதலில் மதவாத சக்திகளை இந்த தேசத்திலிருந்து அகற்றுவதற்கு ஏதாவது அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்ற கேள்வியை உங்கள் மூலமாக வைக்கிறேன். தேங்க்யூ. திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் பல நன்மைகளை பெற்று வருவதை திசை திருப்ப பலரும் முயற்சித்து வருவதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். திமுக மீது தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் இதற்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மக்கள் திமுக ஆட்சியிலே பல நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். இதை எப்படி திசை திருப்புவது, இதை எப்படி கெடுப்பது என்று தெரியாமல் தவறான குற்றச்சாட்டுகளை பலரும் சொல்வது போல விஜயும் சொல்கிறார் என்பதை தாண்டி வேறு பேசுவதற்கு ஒன்றுமில்லை. மன்னராட்சி கிடையாது. எதை சொல்கிறார்கள் என்ற தலைவர் கலைஞர் என்ன செய்தாரோ அவரை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். தளபதி மு.க. ஸ்டாலினை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். மக்கள் தேர்ந்தெடுப்பது மன்னராட்சி அல்ல, அதுதான் மக்களாட்சி என்று எல்லா வகையிலுமே ஒரு சிறப்பான ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிற இந்த அரசை பார்த்து ஏதேனும் குறை சொல்லி இவர்கள் மீது கெட்ட பெயர் உண்டாக்கலாம் என்று நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள். கட்சி ஆரம்பித்து ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்காதவர்கள் போராட்டங்களையே வாழ்க்கையாக கொண்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிப்பது வேடிக்கையாக இருப்பதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். கடந்த 40 ஆண்டு காலமாக சிபிஎம் கட்சி மக்கள் பிரச்சனைக்காக போராடிட்டு வரதாகவும், ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் அவங்க மக்கள் பிரச்சனைக்காக போராடினா திமுக அரசு அவங்களை கைது பண்றாங்க அப்படின்னு ஆதவர்ஜனா தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துங்க ஐயா? கட்சி ஆரம்பித்து ஒரு போராட்டம் கூட நடத்தாத ஒரு கட்சியினுடைய தலைவர் போராட்டத்தையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிற எங்களை போன்றவர்களை அல்லது எங்களை போன்ற கட்சியை பற்றி குற்றம் சாட்டுவது ரொம்ப வினோதமாக இருக்குது. எங்களுக்கு பாஜகவுக்கு எதிராக இருக்கிறதால தான் திமுகவுக்கு சிபிஎம் ஆதரவு தெரிவிச்சது. ஆனால் இன்னைக்கு பாஜக வளர்க்கறதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இது எந்த விதத்தில் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் திமுகவை ஆதரிக்கிறது மட்டும் இல்லை, நாடு தழுவிய அளவிலேயே பிஜேபிக்கு எதிரான ஒரு இடதுசாரி ஜனநாயக மாற்று அணியை உருவாக்குவதற்கு நாங்கள் நாடு தழுவிய அளவில் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பங்களிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.